இட்லி ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நான் 4 கப் அளவுக்கு அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி 1.25 கப் அளவுக்கு உளுந்து, அதையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அப்புறம் தனியாக 1/2 கப் அவுல் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நான் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் தான் அரைப்பேன். முதல்ல உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து அரைக்கும் போது தண்ணி தெளித்து அரைக்காதீங்க, ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சி பாருங்கள். செம்ம ஃப்ளஃபியாக ரொம்ப சாஃப்டாக வரும் உளுந்த மாவு. அப்புறம் அடுத்து அரிசி அரைச்சி பாருங்கள். அரிசியுமே ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. நமக்கு இட்லி ரவை எப்படி இருக்குமோ அந்த டெக்ஸ்சருக்கு நம்ம கோர்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஊற வச்சிருந்த அவல் வெந்தயத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சிடலாம். மாவு நல்லா பொங்கி புளிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்த நாள் இட்லி ஊற்றி பாருங்கள். அப்போ தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். அதே மாதிரி மாவு பொங்கினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மெதுவாக கீழே இருந்து இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்போ தான் இட்லி நல்லா இன்னும் சாஃப்டாக வரும். அதே மாதிரி இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவை ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இட்லி ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.